ஆளுமையான மறைந்த திரு ஞானசுந்தரம் ஐயா அவர்களின் நினைவை போற்றும் வகையிலும் கௌரவிக்கும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி எங்களது வாக்ஸ் குழுமத்தின் நிறுவனர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தன்று வாக்ஸ் குழுமத்தின் சார்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளின் கல்விக்கு உறுதுணையாக உதவி செய்து வருகிறது வாக்ஸ் குழுமம். வாக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நமது சமூகத்தில் இதுவரை 18,000த்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய பொருளாதாரத்தில் நலிவடைந்த மாணவ மாணவிகளுக்கு, குறிப்பாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் கல்விக்கான நிதி உதவியை ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் வழங்கி வருகின்றது வாக்ஸ் குழுமம். இந்த நினைவேந்தல் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைக்க சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க வாக்ஸ் குழுமத்தின் நிறுவனர் திரு ராவணன் ஞானசுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பு உறவுகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, ஊர் பெரியோர்களே, வாக்ஸ் குழுமத்தின் நிர்வாகிகளே, இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா திரு ராஜரத்னம் ஐஏஎஸ் அவர்களே, அன்பிற்கினிய நண்பர் ரொட்டேரியன் ஒளிவண்ணன் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளின் தாயகத்தின் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா செல்லமுத்து அவர்களே, வருங்காலத்தை வழி நடத்தவிருக்கும் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இயற்கையோடு இயற்கையாக கலந்துவிட்ட எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயாவின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை எங்களது குழுமத்தின் நிறுவனர் தினமாக ஃபவுண்டர்ஸ் டேயாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயா வழியில்
அவர்கள் நினைவாக ஆண்டுதோறும் கைவிடப்பட்ட மற்றும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் முதலாம் பட்டதாரி குழந்தைகளுக்கும் நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் எங்களது வாக்ஸ் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலமாக கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சுமார் 1000 பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது. அதன் முதல் பகுதியாக இன்று 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. இந்த தகுதியான பயனாளிகளை கண்டறிவதில் பெரும் துணையாக இருந்த மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் அறக்கட்டளையின் நிறுவனர் செல்லமுத்து அவர்களுக்கும் ஊடக நண்பர்களின் குழந்தைகளை கண்டறிந்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு பெருந்துணையாக எங்களுக்கு பெருந்துணையாக இருந்த மோகன் மற்றும் அவர்களின் நண்பர்களுக்கும் அகமுடையார் சமுதாயம் சார்ந்த தகுதி வாய்ந்த மாணவ மாணவிகளுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களை தேர்வு செய்து தந்த சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் எங்களது வாக்ஸ் குழுமத்தில் பணிபுரியும் சகோதர சகோதரிகள் அவரவர் வாழும் பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நான் முதலே கூறியவாறு இந்த அடிப்படையில் கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை கண்டறிந்து அவர்களை இந்த வேளையிலே அவர்களுக்கு இந்த கல்வி உதவி வழங்க ஏதுவாக இருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்ற செல்வி பிரியதர்ஷினி அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலே முதல் மாணவியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவரது தாயார் தனி ஒருவராக அவரை அரும்பாடுபட்டு படிக்க வைத்திருக்கிறார். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அந்த பொண்ணை சிஏ படிக்கணும்னு விரும்புது. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட போது சொன்னாங்க. அதனால சிஏ படிக்கிற வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகளை எங்களது அறக்கட்டளையை ஏற்றுக்கொள்ளும். நன்றி. உட்காருங்கம்மா. அதே போல இந்த ஆண்டு எங்களது அறக்கட்டளையின் மூலமாக கல்வி உதவி பெறும் மற்ற மாணவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் அவர்கள் விளையாட்டிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடகள விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற செல்வன் பிரசன்ன கிருஷ்ணா அவர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் தம்பி. உங்களது சகோதரர், உடன் பிறந்த சகோதரர் செல்வன் முரளி கிருஷ்ணா அண்ணன் 400 மீட்டர் ஒன்னா, தம்பி 200 மீட்டர்ல ஃபர்ஸ்ட் செங்கல்பட்டு மாவட்டத்தில். அதனால அவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். அவர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் ஊக்கத்தொகை இன்று வழங்கப்பட உள்ளது. அமருங்கள் தம்பி. மற்றும் வாக்ஸ் குழுமத்தின் கணக்காளராக உள்ள எங்களது குழுமத்தின் ஒரு அங்கமான சக்திவேல் அவர்களின் மகன் செல்வன் தீபன் திருவண்டு பையனா இருக்கா. நானே இப்ப முதல்ல பார்க்கிறேன். அவர் கேரம்ல நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. அவருக்கும் சிறப்பு பரிசும் பாராட்டுகளும் வழங்கப்படுகிறது. அவரது தந்தைக்கும் எனது வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தமிழக அரசு கைவிடப்பட்ட மற்றும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் தாய் தந்தையற்ற மாணவ மாணவிகளுக்கும் கல்வி மேம்பட, கல்வியை தொடர்ந்து பயில தஞ்சாவூர் ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் IAS அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை ஏற்படுத்தி அதில் சுமார் 500க்கு மேற்பட்ட பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார்கள். இது
நமது அறக்கட்டளையின் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதால் நாங்கள் அதை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் இதுபோல ஒரு மாணவ மாணவிகளுக்கு தடையில்லா கல்வி வழங்கிட அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதற்கு முக்கியமாக எங்களது அறக்கட்டளை மொத்தமாக 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளை கண்டறியப்பட்டது. எங்களிடம் ஏற்கனவே கல்வி உதவி வாங்கியவர்கள், இப்பொழுது வாங்குபவர்கள், அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். இந்த தருணத்தில் இதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எதுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா, எங்க அறக்கட்டளையின் மட்டும் இல்லாமல் அரசிடம் இருந்தும் உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஏதுவாக இருக்கும். இது ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்கும் உங்களுக்கெல்லாம். ஏற்கனவே இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நாங்க அரசு கிட்ட நாங்க எடுத்து சொல்ல ஒரு ஏதுவாக இருக்கும். இது அரசு உங்களிடம் அணுகும் போது தயவு செய்து கைப்பற்றி அதை உபயோகித்துக் கொள்ளுங்கள். இந்த பயனாளிகள் பட்டியலில் உள்ளவர்கள் நமது அறக்கட்டளையில் ஒத்தாற்போல் சிந்தனையுடைய மற்ற தொண்டு அறக்கட்டளைகளிலும் இருந்தும் அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை பின்னர் உங்களுக்கு குறுஞ்செய்திகளாக அறிவிக்க உள்ளோம். அதையும் நீங்கள் பயன்படுத்தி மேலும் உங்களுக்கு தேவையான கல்வி உதவியை பெற்றுக் கொள்ளலாம். பல நல்ல உள்ளம் கொண்ட கல்வியாளர்கள் மூலியமாக சிறந்த மதிப்பெண் பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட 50ற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச பட்டப்படிப்பு அளிக்க அடுத்த ஆண்டு முதல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தேர்வு முடிந்த பின் மே மாத இறுதிக்குள் தங்களது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து எங்களது அலுவலகத்தில் அளிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கான பாராமீட்டர்ஸ், அதுக்கான வகைகள் உங்களுக்கு பின்னால் அறிவிக்கப்படும். அடுத்த வருடம் பள்ளி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஏப்ரல் மாத இறுதிக்குள் அவரவர் தகவல் பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து எங்களது அறக்கட்டளையில் சமர்ப்பிக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்வில் வெற்றி பெற எங்களது தந்தையார் எப்பொழுதும் கூறும் தாரக மந்திரம், அடிக்கடி கூறும் கருத்து ஏற்கனவே இங்க சொல்லியிருக்காங்க. வாழ்வில் வெற்றி பெற ஒரே வழி, எளிய வழி, சிறந்த வழி, உழைப்பு 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 என்று கூறி மாணவ செங்களாகிய நீங்கள் கடினமாக உழைத்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவன் வாக்கின்படி முயன்றால் முடியாதது என்பது ஏதுமில்லை என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். இந்த பொழுதினை எனக்கு அளித்த ஈசனை வழிபட்டு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த எனது ஆசானாகிய என் தந்தையை போற்றி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.